So, hello lovely hearts, welcome back to our channel. ஸோ இது வரைக்கும் ப்ரோக்ராமிங்னா என்ன, இன்ட்ரடக்ஷன் டு சி அண்ட் சியோட பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி சில கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் இங்கே என்னோடய VS கோட் ஓப்பன் பண்ணிட்டேன், ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி என்னோடய சி எக்ஸ்டென்ஷனில் சேவும் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் தி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள். ஸோ போன வீடியோவில் நான் ஒரே ஒரு டாபிக் உங்களுக்கு சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், தட் இஸ் கமெண்ட். நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுறீங்க, பெரிய லாஜிக்கோடு எழுதுறீங்க, அதை 4-5 வருஷம் கழிச்சு திரும்பியும் பார்த்தீங்கன்னா எந்த லாஜிக் எதுக்காக எழுதுனேன்னு கண்டிப்பாக தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம கமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது நான் இங்கே // போட்டு கால்குலேட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னு நம்ம கொஷினை எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு கீழே நான் என்ன எழுத போகிறேன்னா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்கான கோட் எழுத போகிறேன். அதுக்கான ஒரு கேப் இப்போது நான் ரொம்ப நாள் கழித்து பார்த்தாலும் ஸோ ஓகே, இது நான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கோடு எழுதிக்கேன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதுக்காக தான் நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது // போட்டு எழுதுறதுனால இது ஒரு கோடாக கன்சிடர் பண்ணிக்கப்படாது. நீங்கள் சிங்கிள் லைன் கமெண்ட் எழுதணுன்னா // போட்டால் அப்படியே எழுதலாம். இஃப் மல்டி லைன் கமெண்ட் எழுதணுன்னா // போட்டு நீங்கள் என்ன எழுதணுமோ எழுதிட்டு திரும்ப கீழே */ போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் தி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்கான ப்ரோக்ராமை எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ அஸ் யூஸ்வல் எடுத்தோன்னே ஹெடர் ஃபைல் #include stdio.h அண்ட் இதுக்கான ஃபங்க்ஷன் int main. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு தேவை 2 விஷயம், ஒன்று லென்த், இன்னொன்று பிரெத். ஸோ ஃபஸ்ட் லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம இன்ஷியலைஸ் பண்ணுவோம். int length கீழே int breadth. நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லைனா ரெண்டையும் ஒரே இன்ட் டேட்டா டைப்லையும் பண்ணலாம். ஒரே லைனை சிம்பிளாக முடிஞ்சிடும். லைக் int breadth length, breadth. அண்ட் இப்போ நம்ம printf ஆப்ஷன் வரப்போகுது. ஸோ printf லென்த்தோட வேல்யூ என்ன? அண்ட் ஒரு முக்கிய குறிப்பு, நான் இங்கே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காக தங்கிலீஷில் எழுதுகிறேன். நீங்களும் ப்ராக்டிக்கல் லேபில் போய் உங்கள் ப்ரோக்ராமை தங்கிலீஷில் எழுதி வச்சுறாதீங்க, அப்புறம் பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ printf எடுத்துனா அடுத்து வர வேண்டியது கண்டிப்பாக scanf. நான் வாங்க போகிறது ஒரு இன்டீஜர் இல்லையா? ஸோ %d, length. நெக்ஸ்ட் இப்போ பிரெத்தோட வேல்யூ என்னன்னு கேட்கணும். ஸோ சேம் அதே இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லென்த்துக்கு பதிலாக பிரெத்து மட்டும் போட்டால் முடிஞ்சு. பிகாஸ் நான் ஒரு கரைஞ்சிட்டு சோம்பேறி. லென்த்தை தூக்கு, பிரெத். அண்ட் அகெயின் ஸ்கேனஃபை காப்பி பண்ணிட்டு லென்த்துக்கு பதிலாக பிரெத் போட்டால் வேலை முடிஞ்சுது. இப்போது printf area of the rectangle is %d. இங்கே நம்ம வேல்யூ வரப்போகுது. நடுவில் ஒரு செமிகாலன் வச்சுப்போம். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இங்கே \n போடணும். இல்லைனா எல்லாமே ஒரே லைனில் வந்து நிற்கும், பார்க்க கச்சமுச்சன்னு இருக்கும், நல்லாவே இருக்காது. ஸோ \n போட்டால் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும். length into breadth. இங்கே நான் ரிட்டர்ன் 0ன்னு ஒரு வேல்யூ புதுசாக ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் 0 ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் 0ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். நார்மலாக எப்போயுமே 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு எரரும் இல்லை, நார்மலாக டெர்மினேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் எப்போயுமே நம்ம int main ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே கீழே ரிட்டர்ன் 0 போடணும். ஸோ தட் எனி எரர் இருந்துச்சுன்னா அதை நோட்டிஃபை பண்ணும். ஸோ இப்போது நம்ம ப்ரோக்ராம் எழுதி முடிச்சாச்சு. அவுட்புட் சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அவுட்புட் வந்துருச்சு. இப்போது லென்த்தோட வேல்யூ என்ன?
நம்ம கொடுப்போம் ஒரு 987. பிரெத்தோட வேல்யூ என்ன? 1098. அடங்க போகிறானே, ஏன் எக்ஸிக்யூட் ஆகலை? ஏன் ஆகலை? நீங்கள் எல்லோரும் பாயிண்ட் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம இங்கே ஆம்பர்சன்ட் ஆட் பண்ணலை. அதனால நம்ம இன்புட் கொடுத்த வேல்யூ அந்த லென்த் அண்ட் பிரெத் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகலை. அதனால தான் நமக்கு அவுட்புட் ஒன்றுமே வரல. இப்போது சேவ் பண்ணிட்டு திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக வரும். அகெயின் லென்த்தோட வேல்யூ என்ன? இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுப்போம். 1 2 3 4. பிரெத்தோட வேல்யூ 4321. Area of the rectangle is 5332114. Hence the output came. So congratulations, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வெற்றிகரமாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். Now second question. நம்ம செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, generate the square of the given number. ஏரியாவே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கொஸ்டின் கஷ்டமா? எப்பயும் போல் ஆட் பண்ணுவோம். ஹெடர் ஃபைல் #include stdio.h. void main இல்லை int main. மோஸ்ட்லி int main யூஸ் பண்ணும், பிகாஸ் நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்கு int main ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அண்ட் எப்பயுமே int main யூஸ் பண்ணால் ரிட்டர்ன் 0 கண்டிப்பாக போட்டுடணும். ஸோ எடுத்தோடனே நம்ம போட்டுருவோம். என்டர். நவ் நம்ம ஜஸ்ட் ஒரு நம்பரை இன்புட் வாங்க போகிறோம். அந்த நம்பரோட ஸ்கொயரை டிஸ்பிளே பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ சிம்பிள் டாஸ்க். ஸோ printf ஸ்கொயர் நம்பர் என்னன்னு சொல்லுப்பாராசா. அண்ட் ஃப்ரண்ட்டில் \n. ஓகே, ஸோ கொடுத்த நம்பரை இன்புட் வாங்கணும். ஸோ scanf %d, ampersand a. பட் கண்டிப்பாக இங்கே ஒரு எரர் காட்டணும். ஏன் நோட்டிஃபை பண்ணிங்களா? பிகாஸ் நம்ம இன்ட் ஏங்கிற ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ நவ் printf according to my scientific research the square of the given number is %d, a. அதோட விட்டுறக்கூடாது, மல்டிபிள் பை a. அப்போ தான் நம்ம கொடுத்த நம்பரோட ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட், ப்ரோக்ராம் ஓவர். சேவ் பண்ணிட்டு அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரன்னான ப்ரோக்ராமை திரும்ப திரும்ப ரன் பண்ணுறேன். என்ன ஒரு அறிவாளி. A33.c. நம்ம சி தாத்தா நம்ம கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்கொயர் நம்பர் என்னன்னு சொல்லுப்பாராசா. என்ன போடலாம்? 2. அவுட்புட் 2 வந்துருச்சு. அக்கார்டிங் டு மை சயின்டிஃபிக் ரிசர்ச் த ஸ்கொயர் ஆஃப் த கிவன் நம்பர் இஸ் 4. என்ன ஒரு கண்டுபிடிப்பு. ஸோ வெல் டன் காய்ஸ், நீங்கள் உங்கள் செகண்ட் ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. நவ் தேர்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணலாம். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் 3 சப்ஜெக்ட் மார்க்ஸோட பர்சன்டேஜை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ calculate the percentage of the given marks of the respective subjects. So yes, as usual, header file #include stdio.h. Oh my god, #include.h. and now int main. இப்போ நம்ம 3 சப்ஜெக்டோட பர்சன்டேஜை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். float a1, a2, a3. printf double quotes semicolon. oh sorry வாடிக்கையாளரே தங்கள் ஃபஸ்ட் சப்ஜெக்டின் மார்க்கை சொல்லவும். கீழே எப்பவும் போல் scanf %d போடக்கூடாது, இது ஃப்ளோட் டைப் இல்லையா. ஸோ %f, a1. அகெயின் printf ஓ மனசு கஷ்டப்படும் தெரியும், பட் ஆல்சோ பரவாயில்ல, செகண்ட் சப்ஜெக்ட் மார்க் என்னன்னு சொல்லு. அண்ட் எப்பயும் போல் scanf, அதை நான் டைப் பண்ணுவேன்னு வச்சிங்களா? கண்டிப்பாக கிடையாது. காப்பி பேஸ்ட், a1க்கு பதிலாக a2 மாற்றிட்டா முடிஞ்சுது. அகெயின் printf
உன் மனசில் கள்ள தூக்கி போட்டதுக்கு மன்னிச்சிடு, பட் தேர்ட் சப்ஜெக்டோட மார்க் இப்போ சொல்லு. எஸ், ஓகே. ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டோம் பார்த்தீங்களா, \n. அப்போ தான் நியூ லைன் கேரக்டர் வரும், பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அகைன் scanf a3 காப்பி பேஸ்ட். இப்போது நம்ம பர்சன்டேஜை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளோட் பர்சன்டேஜ் பர் இப்படி வச்சுக்கலாம். percentage is equal to a1 plus a2 plus a3 divide by 100 multiple by 100. And next finally printf. தம்புடு, உன் மார்க்கோட ஆவரேஜ் உன் மார்க்கோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எஃப் கமா பர். கீழே ரிட்டன் செய்கிற எப்படியோ மிஸ் ஆகிட்டு இருக்குது. ரைட், ஓகே. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராமை திரும்ப ரன் பண்ணலாம். பட் நான் ஆல் கண்ட்ரோல் ஏன் கொடுக்க மாட்டேன், பிகாஸ் ஆல்ரெடி கோட் இஸ் ரன்னிங்னு காட்டும். நான் என்ன முட்டாளா? a444.c எஸ், a tab எஸ் வந்துருச்சு. வாடிக்கையாளரே தங்கள் ஃபஸ்ட் சப்ஜெக்டின் மார்க்கை சொல்லவும். ஒரு வேணாம், ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ஒரு 50. அகெயின் இதுவும் இங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கான காரணம் திரும்பவும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நான் ஆம்பர்சன்ட் போட மறந்துட்டேன். ஸோ இப்போ இங்கே ஆம்பர்சன்ட் போட மறந்துட்டோம் இல்லையா, VS Codeல் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆம்பர்சன்ட் போட நினைக்கிறீங்களோ அங்கே கிளிக் பண்ணிட்டு ஒரே வாட்டி போட்டால் முடிஞ்சிச்சு. எஸ், இப்போ என் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். தப்பி தவறி கிளிக் பண்ணிட்டேனே. திரும்ப ட்ரை பண்ணுவோம். எஸ், 50. உன் மனசு கஷ்டப்படும் தெரியும், பட் ஆல்சோ பரவாயில்ல. செகண்ட் மார்க் என்னன்னு சொல்லு. சொல்லாட்டி என்ன பண்ணுவேன்? 10. உன் மனசில் கல்ல தூக்கி போட்ட என்ன மன்னிச்சிரு, பட் தேர்ட் சப்ஜெக்டோட மார்க் என்னன்னு இப்போ சொல்லு. 5. தம்புடு, உன் மார்க்கோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 65.00000. வாவ், குட் பர்சன்டேஜ். சக்ஸஸ்ஃபுல்லாக 3 கொஷின் முடிச்சிட்டோம். இப்போ 4வது கொஷின், convert the given Celsius into Fahrenheit. ஸோ எஸ், நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 செகண்ட்ஸில் நீங்களே வீடியோ பாஸ் பண்ணிட்டு டக்குன்னு இந்த கோட் எழுதிருங்க பார்ப்போம். கம் ஆன் கைஸ், இட்ஸ் ரியலி வெரி 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 ஈஸி. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக கோட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டைப் பண்ணலாம். எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹெடர் ஃபைல். ஸோ #include stdio.h. முடிஞ்சதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மெயின் ஃபங்க்ஷன் int main. எப்பயுமே int main வந்தோடனே ரிட்டன் 0 போட்டுடணும். ரிட்டன் 0. அண்ட் மேலே இப்போது நம்ம செல்சியஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளோட் செல் கமா ஃபேர்னு 2 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் printf கொடுக்க வேணாம். ஸோ இங்கே நம்ம செல்சியஸை இங்கே டிக்ளேர் பண்ணிடலாம். செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம், ஒரு 1079. இப்போ நம்ம ஃபாரன்ஹீட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேர் இஸ் ஈக்குவல் டு parenthesis Celsius எஸ் into 9 divide by 5 டிவிஷன் சிம்பிள் காணுமே. எஸ் 5 plus 32. ஸோ செல்சியஸை ஃபாரன்ஹீட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா Celsius into 9 divide by 5 plus 32. Am I right? ஸோ எஸ், இப்போது நம்ம பிரிண்ட் பண்ணலாம். printf the Fahrenheit. ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நமக்கு தேவை அவுட்புட்.
So of the given Celsius from my பத்தாம் அறிவு is percentage D போடலாமா? கூடாது. percentage F. ஏன்னா நம்ம ஃப்ளோட்டில் தான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கமா ஃபேர். சிம்பிள். ஒன்று இது. சேவ் அண்ட் இங்கே ரன் பண்ணலாம். 8555.c. The Fahrenheit of the given Celsius from my பத்தாம் அறிவு is 1974.199951. Wow! So, congratulations guys. நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 4 ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. ஸோ தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. கம்மிங் வீடியோஸில் இதே மாதிரி நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா டாபிக்ஸை கற்றுக்கிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் see you guys in the next video. Till that, bye.